Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு புரோட்டீன் சத்து நிறைந்த verkadalai சட்னி. வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம். வேர்க்கடலை 200 கிராம், தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய், சின்ன லெமன் சைஸ் புளி, தாளிப்புக்கு கருவேப்பிலை, 2 பத்தை தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. பேன் ஹீட் ஆன உடனே 200 கிராம் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதை 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, தீர வாசனை வந்துடும். அதனால் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, அதனால் 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை வேர்க்கடலைன்னா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்குங்க. இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிப்போம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். இதை சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம புளி ஆட் பண்ணுறோம். வறுத்து எடுத்த மசாலாவை ஆற வச்சு ஒரு சின்ன ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகா அந்த மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம், அடுத்தது வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். இப்போ 75% அரைச்சாச்சு, மிளகா, கருவேப்பிலை, புளி எல்லாத்தையும். அடுத்து வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் 2 பத்தை தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, நீங்கள் 1 பத்தை கூட ஆட் பண்ணலாம். நான் 2 பத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணும் போது நல்லா உப்பு நல்லா கலந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், சட்னி அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வரும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக வராது. அதனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை தோலோடவும் போடலாம், தோல் இல்லாமலேயும் போடலாம். தோலோடு போட்டால் சத்து அதிகம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இப்போ ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு காஞ்ச மிளகா தாளிப்புக்கு போட்டிருக்கோம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே குக் ஆகட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் இருக்க ஹீட்லேயே அது குக் ஆகிடும். பாருங்கள் உளுத்தம்பருப்பு எவ்வளோ செவந்து வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை கட்டி சட்னியில் நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு இந்த சட்னியை வீக்லி 2 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என் கார்டில் சட்னி ரெசிபியோட ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.